அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையில் இந்த நாட்களில் திடீர் மழை, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு இந்த மாதிரியான இயற்கை அனர்த்தங்கள் திடீரென்று ஏற்பட்டு வருது இல்லையா? இதனால பல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வீடுகள் இழந்திருக்கிறாங்க. வீடுகளில் எதுவுமே எடுக்க முடியாத நிலையில பல வீடுகள் இருக்குது. நிறைய பேரோட பிஸ்னஸ் இல்லாமல் போயிருக்குது. விவசாயிகளுக்கு எல்லாமே உண்மையில இந்த ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு சாய்த மருது பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மௌத்தாக இருக்கிறாங்க. அவங்க வண்டியில் போய் கொண்டிருக்கும் போது நீரில் மூழ்கி மௌத்தாயின அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பலருமே பல பிரதேசங்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த இயற்கை அனர்த்தங்களால. கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். அதே சமயம் எங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். இப்படியான அனர்த்தங்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த நினைவூட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உலகம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை. நம்ம எல்லாருமே போக வந்தவங்க தான். ஸோ இந்த டெம்பரரியான வேர்ல்டில் நம்ம எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தாலா சூரா பக்ரால 155வது வசனத்துல சொல்றான், பயம், பசி, நஷ்டம் ஆகியவற்றை கொண்டு அல்லாஹ் தாலா சோதிப்பதாக சொல்கின்றான். ஸோ இந்த மாதிரியான சோதனைகள் எங்களுடைய ஈமான பலப்படுத்துறதுக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லாஹ் தாலாவை நம்ம பிளேம் பண்றோமா? இயற்கை அனர்த்தம் நமக்கு அழிவேன்னு சொல்லி நம்ம பிளேம் பண்றோமா? இல்லாட்டி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு மாற்று வழி பார்க்குறோமா? ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. நீர்த்தேக்கங்கள், கடலோர பகுதிகள், அதே போல் ஆறுகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறத ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய சுற்றுலா பயணங்களை வச்சுக்கொள்ளாதீங்க. வீட்டிலேயே ரொம்ப சேஃபாக இருங்க. அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் பாதுகாக்க போதுமானவன்.